Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கீ பிஸ்கட் எப்படி ஈஸியான மெத்தட்ல வீட்லயே செய்யலாம்ன்றத பார்க்கலாம். 1/3 கப் சுகர் எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்து இத நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் மைதா சேர்த்துட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நெய் லைட்டா சூடு பண்ணி எடுத்துர்க்கேன். இத கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெய் நல்ல மாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ நேரம் பிசைஞ்சாலும் இந்த மாவு உதிரியா தான் இருக்கும். நல்லா ஒன்று சேர்த்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி கட்டையில் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் குக்கீஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு அழுத்தும் போது இது மாதிரி லைட்டாக கிராக் விழும். அதை சரி பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கனமாக திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குக்கீஸ் நல்லா வரும். இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் குக்கீஸ் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா ரவுண்ட் ஷேப் மூடி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட அளவு கொஞ்சம் கூடுனாலோ இல்லை குறைஞ்சாலோ குக்கீஸ் ஒழுங்காக வராது. அது மாவு அழுத்தும் போது கட் பண்ணும் போதெல்லாம் ஒழுங்காகவே வராது. ஸோ இன்க்ரீடியன்ஸோட அளவு ரொம்ப மெயின். அதை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற அளவில் 20லேருந்து 25 குக்கீஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு குக்கீஸ் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ பாருங்கள் பிஸ்கட் ரொம்ப சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான கீ பிஸ்கட் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.